வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளி செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு துரோகிகளா? தமிழ் சமூக அமைப்பின் மாற்றம் அவசியமா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களுக்கு துரோகம் செய்கின்றார்களா அல்லது தமிழர்களின் நன்மைக்கு பணிபுரிகின்றார்களா என்று சரியாக தெரியாமல் குழப்பமான மனநிலையில் தமிழர்கள் இருக்கின்றார்கள். அவர்களின் சந்தேகத்தை தீர்க்க இந்த கட்டுரை உதவும் என்பது எமது கருத்து. தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிப்பது யார்? அவர்களால் யார் பாதிப்புகளை சந்திக்கின்றனர்? இரண்டுக்குமான விடை எளிதாக கூற முடியும். ஸ்ரீலங்கா அரசு என்பது. ஸ்ரீலங்கா பாதிப்புகளை சந்திக்கின்றது என்றால் அவர்கள் தமிழருக்கா வேலை செய்கின்றார்கள் என்று கருதிவிட முடியாது. அவர்களின் பின்னால் வேறு நாடுகள் தங்கள் நலன்களை இவர்கள் மூலம் அடைய முயற்சிகள் செய்யலாம். அதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன. அது சில வேளை இந்தியாவாக இருக்கலாம் என்று சிலர் கருதலாம். ஆனால் அதுவும் தவறான ஒரு சிந்தனை என்பது இம்முறை ஜெனீவாவில் நடந்த சம்பவங்கள் நிரூபிக்கும் வகையில் நடைபெற்றது. ஜெனீவா ஒவ்வொரு படிமுறையில் பலம் அடைய போகின்றது என்பது யாவரும் அறிந்ததே. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமை மிக தெளிவாக உணர்ந்து அவர்களின் நடவடிக்கைகளை நகர்த்துகின்றனர். அவர்களின் நடவடிக்கை உச்சம் பெறும் போது இந்திய எதிர்ப்பு பல இடங்களில் வரும் என்பது தெளிவு. அதேபோன்ற சம்பவத்தின் பிரதிபலிப்பு நடந்து முடிந்த ஜெனீவா மாநாட்டின் இந்திய எதிர்ப்பாகும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாங்கள் தமிழர்களுக்கு வேண்டிய தீர்வு பாதையில் காய் நகர்த்தும் அதே வேளையில் எதிர்க்கின்றவர்களோடு அவர்களை திருப்திப்படுத்தும் நோக்கிலும் அவர்களை சங்கடப்படுத்தும் நோக்கிலும் அவர்களோடு நட்பாக இருக்க விரும்புவதை போல் காட்டுகின்றனர். இது மிக திறமையான கொள்கை. இப்படித்தான் பல வளர்ந்த நாடுகளில் அரசியல் செய்கின்றனர். இன்று தமிழர்களின் தீர்வை எதிர்க்கின்ற எவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நேரடியாக விமர்சிக்க முடிவதில்லை. காரணம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையின் நடவடிக்கை எதிர்பார்ப்பவர்களின் வாசலில் அன்போடு பேசுவதற்கு காத்திருக்கிறது. அவர்கள் ஆலோசனையையும் கேட்க நிற்கின்றது. அவர்கள் போலிக்கு கூறும் தீர்வை எமக்கு பெற்றுத்தர அவர்களிடமே வலியுறுத்துகின்றது. அப்படியாக எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு விமர்சிக்க முடியும்? இதனால் தான் அவ்வப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது சில வதந்திகள் மற்றும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய இடங்களை கண்டறிந்து தமிழர்களை அழிக்க நினைக்கும் நாடுகளுக்கு வேலை செய்யும் ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் மூலம் செய்திகளை பரப்பி தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழர்களிடமிருந்து பிரித்து பலவீனப்படுத்த முயற்சிகள் செய்கின்றனர். இதனால் நாம் ஒன்றை உணர முடியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயணிக்கும் பாதை சரியானது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக எமது போராட்டத்தை தீவிரவாதம், நமக்கு வேண்டிய தீர்வு சுயாட்சி என்பது போன்ற சில விடயங்களை வெளிப்படையாகவும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் தளங்களில் சென்று வலியுறுத்துவதும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் விடயங்களாய் இருக்கின்றன. நாம் இப்படியான இடங்களில் அமைதியாக இருக்கலாம், கருத்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியான கருத்துக்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தும். திரு சம்பந்தனின் அரசியல் நகர்வு சில வேளைகளில் மற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கு குழப்பத்தையும் அவர் மீது வெறுப்பையும் கொடுப்பது சாதாரணமே. காரணம், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மிக தீவிர எதிர்ப்பு மூலம் சாதிக்க வேண்டும் என நினைக்கும் உறுப்பினர்களும் உண்டு. அதேபோல் பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் சாதுரியமாய் நகர்த்த வேண்டும் என்று நினைப்பவர்களும் உண்டு. அப்படியாக கூட்டமைப்புக்குள் குழப்பங்கள் வருவது தவிர்க்க முடியாத விடயமே. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நகர்வு தமிழீழம் பெற்றுக் கொடுக்காவிட்டாலும் சுயாட்சியாவது பெற்றுக் கொடுத்துவிட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. அதற்கு தமிழர்களின் பலவீனம் தான் காரணம். உணர்ச்சி வசப்பட்டு எதையும் யாரையும் தூக்கி எறிந்து இதுதான் வேண்டும் என்று அடம் பிடிக்கும் நிலையில் தமிழர்களின் பலம் இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். தமிழர்களின் பலவீனமே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நடவடிக்கையில் பிரதிபலிப்பதாய் உணர முடிகின்றது. கூட்டமைப்பு உறுப்பினர்கள் மீது சில மக்கள் குற்றம் கூறுகின்றார்களே, உண்மைதான். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமது உயிரை பணயம் வைத்து ஸ்ரீலங்கா அரசை எதிர்த்து வேலை செய்யக்கூடிய எவருமே இல்லை என்பதுதான் உண்மை. அதுவே முக்கிய காரணம். பல பிரச்சனைகளை மிக தீவிரமாய் எதிர்த்து குரல் கொடுக்க முடியாமைக்கு முக்கிய காரணமாய் இருக்கின்றது. குறிப்பாக கூறினால் திருமதி அனந்தி அளவுக்கு கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் துணிவுமிக்க உறுப்பினர்கள் இல்லை. பல விடயங்களை வாயால் கதைக்க முடியும். ஆனால் ஸ்ரீலங்கா அரசின் ஆதிக்கம் செலுத்தும் மண்ணிலிருந்து அவர்களுக்கு எதிராக செயல்படுவது இலகுவான காரியம் இல்லை. அதற்கு பிரித்தானிய பிரதமரின் பக்கபலத்துடன் தமிழர் பகுதிகளுக்கு வருகை தந்த சேனல் 4 ஊடகம் எப்படி அவமதிக்கப்பட்டு சென்றார்கள் என்பது இதற்கு சாட்சி. இவற்றுக்கு முக்கிய காரணம் எமது மக்களின் மனோவியல் பலம் மிக குறைவு, தன்னம்பிக்கை குறைவு போன்ற காரணங்கள் பின்னால் இருக்கும் காரணியாய் இருக்கிறது. தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் பின்னால் தமிழர்கள் அணியாக நின்றோம். ஆனால் தனிமையில் அதை துணிவுடன் நிற்க எமக்கு பலம் இல்லாத மனோவியல் நிலை காணப்படுவது பல போராளிகள், தளபதிகள், ஸ்ரீலங்கா அரசால் கைது செய்யப்பட்டவர்கள் உதாரணமாய் இருக்கின்றனர். மேற்கூறிய விடயத்தை நிரூபிக்க இது தமிழினத்தின் அத்திவாரத்தில் இருக்கும் பிழைகள். இதை நாம் சரி செய்தால் நமக்கு ஆளுமை மிக்க அரசியல்வாதிகளும் ஆளுமை மிக்க சமூகமும் உருவாகும். கூட்டமைப்பு துரோகிகள் இல்லை, பலவீனமானவர்கள். கிழக்கில் அரியநேந்திரன் கூறும் கருத்துக்கள் மிக பலமானது. அவர் சிறந்த அரசியல்வாதி. ஆனால் அவரால் கிழக்கில் வாழும் மக்களை முழுமையாக ஒரு சிந்தனைக்குள் கொண்டு வர முடியவில்லை.
காரணம், கிழக்கில் அரசுடன் இணைந்திருக்கும் பலவீனமானவர்கள் பலர் பலமான மனம் கொண்ட அரியநேந்திரன் முழுமை பெற தடையாக இருக்கின்றனர். இப்படி தமிழர்களின் பலவீனமான மனோவியல் ரீதியான தாக்கங்கள் மேலும் அதிகரிக்கவே வழி செய்கின்றது. பார்வைக்கு பல தமிழர்கள் துரோகிகள் போல் இருந்தாலும் அவர்கள் துரோகிகள் இல்லை. துரோகிகள் போல் இருக்கும் பலர் பலவீனமானவர்களே. அதன் ஊடாக எதிரிகள் அவர்களை துரோகிகள் போல் பாதிக்கின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு துரோகிகள் இல்லை. அதே நேரம் ஸ்ரீலங்கா அரசுக்கு பின்னால் நிற்கும் தமிழர்களும் துரோகிகள் இல்லை. எல்லோரும் பலவீனமானவர்கள். பலவீனம் வர காரணம் எமது சமூக அமைப்பே ஆகும். நாம் அவற்றை மாற்றி சரியான பாதையில் பயணிப்போமாகில் எமது விடுதலை எமது கையில் விரைவாக வந்து சேரும். தமிழர்கள் தமது உறவுகளை முதன்மைப்படுத்துவது வளமை. அது எமது சமூக அமைப்பின் வடிவம். என்று இச்சிந்தனை மாறி சமூக நலன், தனிநபர் நலன் அதிகரிக்க தொடங்குகின்றதோ அன்று இவற்றுக்கான தீர்வும் வர ஆரம்பிக்கும். இன்று அப்படியான நிலைமைகள் அதிகரிக்கின்றன. சில வேளைகளில் பலர் தவறு என்று வாதிடலாம். அவர்களின் வாதம் சரிதான். ஆனால் குடும்ப முதன்மை நலம் தேசத்தை விடுதலை அடைய செய்ய சரியான வழி இல்லை. தேசம் வேண்டுமென்றால் எமது சமூக அமைப்பின் மாற்றமும் அவசியம். அவைகளை நாம் விரும்பியோ விரும்பாவிட்டாலும் செய்ய வேண்டியது அவசியம். நண்பன். தமிழீழத்தில் மனநோயாளிகளாகும் இளையோர். தமிழீழத்தில் பல ஆரோக்கியமான அமைதியான சமூகம் இருந்த காலம் மாறி இன்று பலவிதமான மன அழுத்தங்கள் கொடுக்கும் முறையிலான சமூக மாற்றத்தால் இளையோர் பலர் மனநோயாளிகள் ஆகின்றனர். இன்றைய இளைய சமூகத்திடம் உடல் உழைப்பு மிக குறைவாக இருப்பதால் அவர்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்றது. அதே அவர்கள் உடல் உழைப்புக்கு பதிலாக தமது நேரத்தை வேறு வழிகளில் செலவு செய்வதால் மன அழுத்தம் அதிகரிக்கின்றது. சராசரி இளையோருக்கு இருக்க வேண்டிய சிந்தனைகள் இன்று இருக்கும் இளையோரிடம் இருப்பதில்லை என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அதற்கு எம்மை சுற்றி அதிக பாதகமான தொழில்நுட்ப வளர்ச்சிகள் காரணம் என ஆய்வுகள் கூறுகின்றன. தமிழ் இளையோரிடமும் பாதகமான தொழில்நுட்பங்கள் அன்றாட வாழ்வில் இளைய வயதில் பழக்கத்துக்கு வர ஆரம்பிப்பதால் இந்த மன அழுத்தம் வர ஒரு காரணமாக இருக்கலாம் என மனோதத்துவ நிபுணர்கள் கருதுகின்றனர். பாதகமான தொழில்நுட்பத்தை வயது கட்டுப்பாடுகள் அடிப்படையில் பாவிக்க வேண்டிய தன்மைகளை அறிவுறுத்தாமல் சகலரும் பாவிப்பதும் இப்படியான நோய்க்கு முக்கிய காரணியாய் இருக்கிறது. தமிழர் பிரதேசங்களில் அதிகரிக்கும் இளையோர் தற்கொலைகள் மன அழுத்தம் ஊடாகவே அதிகமாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. பிஸ்வாலுக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பு. புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கு எதிரான தடை நீக்கப்பட வேண்டும். வடமாகாண சபை. தென் மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க துணை ராஜாங்க செயலாளர் நிசா பிஸ்வாலுக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று நடைபெறவுள்ளது. இன்றைய தினம் அமெரிக்காவில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. பயங்கரவாத நடவடிக்கைகளை மீளவும் தூண்டும் முனைப்புகளில் புலம்பெயர் அமைப்புகள் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்து தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கம் சில புலம்பெயர் அமைப்புகளையும் தனிப்பட்ட நபர்களையும் தடை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த விடயங்கள் மற்றும் தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம், நல்லிணக்கம் போன்ற விவகாரங்கள் குறித்து பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை பிஸ்வால் அமெரிக்காவிற்கான ஸ்ரீலங்கா தூதுவர் ஜாலிய விக்ரமசூரியவுடனும் பிரிதொரு சந்திப்பினை நடாத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மனித உரிமை விவகாரங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் இலங்கையில் பாலியல் வன்கொடுமைகள் இடம்பெற்றதாக அண்மையில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான ஒரு பின்னணியில் பிஸ்வால் ஜாலியவை சந்திக்க உள்ளார். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு எதிரான தடை நீக்கப்பட வேண்டும். வடமாகாண சபை. புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு எதிரான தடை நீக்கப்பட வேண்டும் என வடமாகாண சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வடமாகாண சபையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வுகளின் போது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 16 புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தடை உடனடியாக வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வடமாகாண சபையின் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தினால் இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டுள்ளது. தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. பல்கலை சூழலில் ராணுவ பிரசன்னம் வேண்டாம், பிரேரணை நிறைவேற்றம். காணி பிரச்சனைகள் தொடர்பில் நீதிமன்றங்களின் ஊடாக தீர்வு. முதலமைச்சர். பல்கலை சூழலில் ராணுவ பிரசன்னம் வேண்டாம், பிரேரணை நிறைவேற்றம். யாழ் பல்கலைக்கழகத்தை சூழ உள்ள பிரதேசத்தில் தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா ராணுவ பிரசன்னம் அகற்றப்பட வேண்டும் என வடமாகாண சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்று கைத்தடியில் இடம்பெற்ற வடக்கு மாகாண சபை அமர்வில் பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர் ரீனா லிங்கநாதன் மேற்படி தீர்மானத்தினை முன்மொழிந்திருந்தார். மேற்படி தீர்மானம் தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ஸ்ரீலங்கா படையினர், காவல்துறை மற்றும் படைப்புலனாய்வாளர்களின் நடமாட்டம் அதிகரித்திருக்கும் நிலையில் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் படையினர் மற்றும் படைப்புலனாய்வாளர்களின் நடமாட்டம் நிறுத்தப்பட வேண்டும். அதற்கான வேண்டுகோளினை வடமாகாண சபை பல்கலைக்கழகத்திடம் விடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காணி பிரச்சனைகள் தொடர்பில் நீதிமன்றங்களின் ஊடாக தீர்வு. முதலமைச்சர். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை காணி பிரச்சனை என்பது தீர்க்க முடியாத பெரும் பிரச்சனை
பிரச்சனையாக நீண்டு செல்கின்றது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட இடப்பெயர்வுகளே இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். தீர்வுகள் எட்டப்பட முடியாத காணி பிரச்சனைகள் தொடர்பில் நீதிமன்றங்களின் ஊடாக தீர்வு காண்பது என்று தீர்மானித்துள்ளோம். இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன். யாழ் பொது நூலக வளாகத்தில் உள்ள மாகாண சபை கட்டடத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், வடபகுதியில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது காணி பிரச்சனை. இடம்பெயர்ந்த மக்கள் தங்களின் இடங்கள் தெரியாமல் வேறு இடங்களில் சென்று குடியேறுகின்றனர். அதேவேளை அரசு தரப்பினரும் மக்களை குடியேற்றுகின்றனர். அதனால் ஏற்பட்டுள்ள காணி பிரச்சனை நீண்டு கொண்டே செல்கின்றது. அதேவேளை இடம்பெயர்ந்த மக்கள் தமது சொந்த காணிகளுக்கு சென்று மேல் குடியேறி வாழ முடியாத நிலையும் காணப்படுகின்றது. அத்தோடு ஒரு காணி 2-3 பேர் உரிமை கோரும் போது யாருக்கு அந்த காணி சொந்தம் என்பதில் பிரச்சனை எழுகின்றது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் காணிகள் எவ்வாறு பகிரப்படுகின்றன என்பது தொடர்பாக மாகாண காணி ஆணையாளர் விளக்கம் அளித்துள்ளார். ஆயினும் காணி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படவில்லை. வடக்கில் உள்ள அரசு காணிகளை யார் குத்தகைக்கு கொடுக்க முடியும்? மத்திய அரசுக்கா மாகாண சபைக்கா அந்த அதிகாரம் உள்ளது என்பது குறித்து நீதிமன்ற தீர்ப்புகளும் உள்ளதால் அவைகளும் கருத்தில் எடுக்கப்பட வேண்டியுள்ளது. தீர்வுகள் எட்டப்பட முடியாத காணி பிரச்சனைகள் தொடர்பில் நீதிமன்றங்களின் ஊடாக தீர்வு காண்பது என்று தீர்மானித்துள்ளோம் என்று தெரிவித்தார். தலைநகரை அதிர வைக்க அணிதிரளுங்கள், மனோ கணேசன் அழைப்பு. எதிர்வரும் 1ஆம் தேதி இடம்பெறவுள்ள வைகாசி தின ஊர்வலத்திலும் கூட்டத்திலும் அணிதிரண்டு தமிழின ஜனநாயக அரசியல் பலத்தை எடுத்துக்காட்டுமாறு ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசன் அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் நடைபெற ஏற்பாடாகியுள்ள கட்சியின் வைகாசி தின நிகழ்வுகள் தொடர்பாக விடுத்துள்ள அழைப்பில் மனோ கணேசன் மேலும் கூறியுள்ளதாவது: நடந்து முடிந்த மேல் மாகாண சபை தேர்தலில் எம் சொந்த சின்னத்தில் நாம் தனித்துவமாக பெற்றுக்கொண்ட 51,000 வாக்கு சாதனைக்கு அணி சேர்க்கும் முகமாக தலைநகர் தமிழர்களின் ஏக தலைமை பிரதிநிதிகளான உங்கள் ஜனநாயக மக்கள் முன்னணியின் வைகாசி தின ஊர்வலத்திலும் கூட்டத்திலும் அணிதிரண்டு வந்து கலந்து கொண்டு தலைநகரில் எங்கள் தமிழின ஜனநாயக அரசியல் பலத்தை எடுத்துக்காட்டுங்கள். அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஐக்கியப்படுத்துவது, மலையக மக்களின் காணி வீட்டுரிமை, கொழும்பிலே வீட்டுடைப்பை எதிர்ப்பது, உழைக்கும் மக்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம், இன மதவாதங்களை எதிர்ப்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாம் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்பி தலைநகரை அதிர வைப்போம். வைகாசி 1ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறும் மே தின நிகழ்வுகள் பிற்பகல் 12:30 மணிக்கு ஜிண்டுப்பட்டி வீதி முருகன் ஆலயத்துக்கு எதிரில் இருந்து ஊர்வலத்துடன் ஆரம்பமாகும். ஜிண்டுப்பட்டி வீதியில் இருந்து ஆரம்பமாகும் ஊர்வலம் கண்ணரா தெரு, ஆண்டிவால் தெரு, கதிரேசன் தெரு, பரஹா சந்தி, அந்தோனியார் வீதி, ஜம்பட்டா வீதி, சங்கமித்த வீதி, புதுசட்டி தெரு, விவேகானந்தா வீதி, சென்ட்ரல் வீதி, ஆட்டுப்பட்டி தெரு வழியாக சென்று மீண்டும் ஜிண்டுப்பட்டி வீதி முருகன் ஆலய எதிரில் அமைந்துள்ள மைதானத்தை அடையும். இம்மைதானத்தில் மாலை 4 மணிக்கு வைகாசி தின எழுச்சி கூட்டம் நடைபெறும். நமது கட்சியின் மற்றும் நமது ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்கத்தின் கண்டி, நுவரெலியா மாவட்ட கிளைகளை உள்ளடக்கிய மலையக சேலனி, கம்பா மாவட்ட சேலனி, கொழும்பு மாவட்டத்தின் அவிசாவளை, கொளன்னாவை, தெய்வளை, கொழும்பு மாநகர சேலனிகள் மற்றும் கட்சியின் ஜனநாயக இளைஞர் இணையம், மகளிர் இணையம் ஆகியவற்றுடன் ஜனநாயக இளம் வர்த்தகர் இணையம், ஜனநாயக கலைஞர் இணையம் ஆகிய அமைப்புகள் கலந்து கொண்டு நமது பலத்தை எடுத்துக்காட்ட உள்ளன. அத்துடன் நமது அழைப்பை ஏற்று பல்வேறு சகோதர அரசியல் சமூக அமைப்புகளும் நமது மே தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். சிறப்புமிக்க இந்த நமது வைகாசி தின ஊர்வலத்திலும் கூட்டத்திலும் அணிதிரண்டு வந்து கலந்து கொள்ளுமாறு கட்சி தோழர்களையும் ஆதரவாளர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். சொந்த மண், இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நீவளம் உண்டு, நிலவளம் உண்டு, நிம்மதி ஒன்றுதான் இல்லை. இந்த மண் எங்களின் சொந்த மண்.
தமிழா உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா வரிப்புலிகள் எழுந்து புயலை கடந்து போர்க்களம் நாடுது தமிழா இன்னும் உயிரை நினைந்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா இந்த மண் எங்களின் சொந்த மண் இந்த மண் எங்களின் சொந்த மண் இதன் எல்லைகள் மீறியார் வந்தவன் நீர்வளம் உண்டு நிலவளம் உண்டு நிம்மதி ஒன்றுதான் இல்லை எனினும் இந்த மண் எங்களின் சொந்த மண் இலை ஒரு வாழ்வாய் என பெரும் சமரே எழுந்தது தமிழா உடன் பாவா புலியுடன் சேர்ந்தேரெனும் குரல் வரையை பிளக்குது தமிழா நீ ஆகா அழைப்பிது போபோ என ஒரு மகவை அனுப்பிடு தமிழா நீ பூவாயிலை பெரும் புயலாய் எழுந்துமே புறப்பட்டு வந்திடு தமிழா இந்த மண் எங்களின் சொந்த மண் இந்த மண் எங்களின் சொந்த மண் இதன் எல்லைகள் மீறியார் வந்தவன் நீர்வளம் உண்டு நிலவளம் உண்டு நிம்மதி ஒன்றுதான் இல்லை எனினும் இந்த மண் எங்களின் சொந்த மண் எனினும் இந்த மண் எங்களின் சொந்த மண் எனினும் இந்த மண் எங்களின் சொந்த மண்